என்ன சொல்லணும்? இவங்களை பற்றி நீங்கள் சொல்லணும், உங்களை பற்றி அவங்க சொல்லணும். அப்படியா? நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ரெண்டுமே நல்லா இருக்காது அப்படின்னு. ஓகே, ஸோ களத்தில் சந்திப்போம் February 5th ரிலீஸ் ஆகுது. படம் பாருங்க, பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கீப் யுவர் செல்ஃப் சேஃப் ஃபார் த தியேட்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். காமெடிலாம் நல்லா இருக்கு அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்கள் எப்படி என்ன நினைக்கிறீங்க? பிக் பாஸ் டீமோட படம் பார்த்துருக்கீங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க? அதுக்கு அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க வந்து படம் பார்த்து சிரிச்சுட்டு தான் இருந்தேன் எல்லாருமே. ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, பட் தெரியாது, மக்கள் தான் சொல்லணும். படத்தை பார்த்துட்டு இல்லைங்க, நானே வந்து உங்களோட கருத்துக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஐ திங்க் ஆமாம், ரோபோ சங்கர், பாலா அண்ட் ரோபோ நான் ரெண்டு பேருமே நல்லா பண்ணுறாங்க. ஆக்சுவலி எல்லாருமே ராதா ரவி சார். ஸோ மேபி நீங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு காமெடி. we enjoyed it thoroughly. நாங்கள் ரெண்டு பேர் we had our own fun. நாங்கள் ஜஸ்ட் எங்களுக்கு வந்து அந்த சீன் பார்க்கும்போது அந்த பிஹைண்ட் சீன் நடந்தது தான் ஞாபகம் வருது, மோர் தென் வாட் ஹேப்பன் ஆன் சீன். பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் see என்ன மக்கள் என்ன சொல்லுங்க. அண்ட் பிக் பாஸ் குரூப் அவங்க வந்து அதை பார்த்த மாதிரி தான் இங்கே இருக்காங்களா? இங்கே படம் தான் பார்த்துட்டு இருந்தாங்க, அது நான் பார்க்கல. பட் ஐ திங்க் வெரி வெரி ஸ்வீட் ஆஃப் தெம். ஏன்னா நிறைய ஒரு அட்லீஸ்ட் ஒரு சர்ப்ரைஸ் ஆக்சுவலி திடீர்னு எனக்கு தெரிய பார்த்தா இங்கே இந்த பக்கம் ரம்யா இருக்காங்க, அந்த பக்கம் சம்யுக்தா இருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு கூட தெரியல. பட் வெரி வெரி ஸ்வீட் ஆஃப் தெம் டு கம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆமாங்க, உண்மையில் நல்லா ஒர்க் அவுட் இருக்குங்க. டைரக்டர் தான் அங்கே இந்த காம்பினேஷனை செட் பண்ணார். அப்புறம் வாங்க நடுவில் வாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. தேங்க்ஸ். கொஞ்சம் மைக்கு என்ன என்ன 2 ஸ்டார் வச்சு ஹேண்டில் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? 2 மணி சந்தோஷமா இருந்துச்சு. சொல்லுங்க வேற. ஸோ படம் வந்து காமெடியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர் முன்னாலே வந்து ஃபேமிலி என்டர்டைனர் ஸோ எல்லாமே பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, நான் படம் ஆடியன்ஸோட பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். நாளைக்கு படம் பார்த்துட்டு அவங்களோட ரிசல்ட் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் ஆடியன்ஸ் இல்லையா? மியூசிக் குட்ங்க. ஐ மீன் இந்த ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஆக்சுவலி ஒரு ராம்காம் ஸ்கிரிப்ட் தான் சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த காமெடி சென்ஸ் டைரக்டர் ஐ ரியலி லைக் இட். அண்ட் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த படம் பண்ண முடியல. ஒரு ஹீரோயின் அவங்க டேட்ஸ் இந்த கன்ஃபியூஷனில் இருந்தது. பட் இப்போது அதுக்கப்புறம் ஒரு கதை சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி வேற ஒரு கதை இருக்குன்னு, ஒரு டியூவல் ஹீரோ ஸ்கிரிப்ட் இருக்குன்னு சொன்னார். சொன்ன உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாலியான கதை பண்ணுறீங்களா, இல்லை ஐ மீன் அந்த கேரக்டர் பண்ணுறீங்களா, இல்லை இந்த சீரியஸான ரோல் பண்ணுறீங்களா? ஸோ அது ஒரு கொஞ்சம் ஒரு டிசைட் பண்ணுறதுக்கு டைம் இருந்தது. ஸோ உடனே நான் ஜாலியான ரோல் பண்ணுறேன் அப்படின்னோடனே அருள் அவரோட இந்த படத்தை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வி சஜஸ்டட். அண்ட் உண்மையிலேயே ஒரு ஹேட் அ வெரி நைஸ் டைம் ஷூட்டிங் வித் த ஃபிலிம். என்னால் கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்கிறோம். படம் நல்லா ஜாலியாக வந்திருக்குது. படமும் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும். அண்ட் எல்லா தரப்புல இருக்கிற ஒரு நல்ல சென்ஸில் இருக்கிற ஒரு டைரக்டர் அவர். ஏன்னா இந்த படத்தில் எல்லாம் அருள் சரி, மஞ்சிமா சரி, பவானி, பிரியா பவானி சங்கரும் சரி, பாலசரவணும் சரி, ரோபோ சங்கர் சாரும் சரி, எல்லாருமே ரொம்ப உண்மையிலே ராதா ரவி சார் எல்லாருமே ரொம்ப ஒரு ஃபேமிலி ஃபிலிம்க்கு ஒரு சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்னாலே ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலிக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு ஹாலிடே பண்ணிட்டு போன மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு படமாக இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர் இலை சாப்பாடு சாப்பிட்ட ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும் படத்தில். பாலா இந்த படத்தில் உண்மையிலே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. எனக்கு படத்தில் லைக் நானே ஒரு ஜாலியான கேரக்டர் தான் அந்த படத்தில். நான் மற்ற காமெடியன்ஸோட ஐ ரியலி என்ஜாய்ட் ஹிஸ் காமெடி இந்த படத்தில். கடைசி ரீலில் கடைசி ஷார்ட் வரைக்கும் நல்ல காமெடியாக ஒர்க் அவுட் ஆகிருக்குது. இது வேறு ஒரு மாதிரியான படங்க. எஸ்எம்எஸ்ங்கிறது ராம்காம், இது வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். எல்லோரும் ஒரு ஒரு அது தெரியல எப்படி நீங்கள் இதெல்லாம் அந்த மாதிரி படம்லாம் பார்த்து பழகிருக்கீங்களான்னு தெரில. இதெல்லாம் முதல்ல அந்த டைமில் ஒரு ஃபேமிலியாக எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படம் தான் நாங்கள் எப்போதும் கேட்டர் பண்ணோம். ஸோ அது திரும்ப பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்க்ரீன் பிளே, ட்விஸ்ட்டு, அப்புறம் இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு படம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு என்னங்க ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி மாதிரி இருக்கும், ஆனால் வேறு மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணி கொஞ்சம் நல்லா இருக்குங்க. பாருங்கள், படம் பார்த்தா தெரியும். ட்விஸ்ட்லாம் இருக்குது, அது பாருங்கள். கிளைமேக்ஸ் இது நம்ம இன்டர்வல் பிளாக் ட்விஸ்ட்லாம் நல்லாயிருக்கும். ஆமாம், ஆஃப்டர் லாக்டவுன் மாஸ்டர் படம் பார்த்தோம். இப்போது எங்கள் படம் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ தேட்டர் மத்தியில் நிச்சயமாக இப்போ இருக்கிற இந்த எல்லாருக்கும் நோய் இருக்கிற லைக் இந்த டைமில் நிச்சயமாக வாய் விட்டு சிரிங்க, நிச்சயமாக நோய் விட்டு போவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு படம் தான் அது. ஸோ வாய் விட்டு சிரிக்கிற மாதிரி சந்தோஷமாக தேட்டர் விட்டு வெளியே வரும்போது சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ. நிறைய சொல்லிட்டேன் பாஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கு என்னோடய இயக்குநர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சுசீந்திரன் சாருக்கு ஈஸ்வரன் படத்தை வாங்கி கொடுத்த நன்றி.
இந்த படத்தில் வந்து ராஜசேகர் அவர் வந்து இயக்குனர் அப்படின்னு சொல்கிறத விட நண்பர். என்னுடைய இயக்குனருக்கும் என்னுடைய நண்பருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப பெரிய கதாபாத்திரம் அது. படத்தில் சின்ன சின்ன எடிட்டு, பட் வந்து இந்த கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். இவ்வளோ பெரிய கேரக்டர் நம்மளை நம்பி பண்ணார். இன்றைக்கி அது நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுக்கு வந்து இயக்குனர் ராஜசேகருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தயாரிப்பாளர் சௌத்ரி சாருக்கு நன்றி. ஜீவா சார், அருள்நிதி சார், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். இந்த படம் வந்து ஒரு குடும்ப படமாக எல்லாருக்குமே ஒரு ஃபேமிலி என்டர்டெயினராக நிச்சயமாக உங்களை ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அதாவது ஒரு வருஷத்துக்கு முதல்ல இந்த படம் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வெயிட் பண்ணுறேன். ஆக்சுவலி ஒரு வருஷத்துக்கு முதல்ல இந்த காப்பி ரெடி ஆகிடுச்சு இந்த படத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் நானே ஒரு வாரத்துக்கு முதல்ல இந்த படத்தை பார்த்தேன். நான் படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு முழு திருப்தியாக இருந்தது. அதுக்கு முதல்ல ரஷ் பார்க்கும்போது நான் டேரக்டர்கிட்ட சொல்லிட்டேன், நான் கண்டினியூ இப்போ ஒன்றும் பயப்பட வேண்டியது கிடையாது. நம்ம ஓடிடி கீட்டிக்கெல்லாம் எதுவும் கொடுக்க வேண்டியது கிடையாது. கண்டிப்பாக நம்ம தேட்டருக்கு போவோம். தேட்டருக்கு போய் ஆடியன்ஸுக்கு நம்ம வெற்றி பெறணும். ஆடியன்ஸ்கிட்ட அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி ஃபஸ்ட் ஷோ போட்டிருக்கோம். இன்றைக்கி ஃபஸ்ட் ஷோ பார்த்து நான் நினைக்கிறேன் எல்லோரும் ஹாப்பியாக தான் இருக்கும் போல இருக்குது. ஸோ கண்டிப்பாக படம் ரிலீஸ்க்கு அப்புறம் சக்ஸஸ் மீட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய பேசணும். கேப்புன்னு கிடையாது, ஒரு வருஷம் வந்து ஆட்டோமேட்டிக் கேப் ஆகிடுச்சு. அதுக்கு நடுவில் வந்து ஒரு தெலுங்கு படத்தை முடிச்சிட்டோம் நாங்கள். அந்த படமும் அநேகமாக அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ணுறோம் நாங்கள். ஸோ முதல்ல மாதிரி எடுக்க முடியல. இப்போ ரிஸ்க் ஃபேக்டர் ஜாஸ்தி கொஞ்சம். இப்போ அதனால தான் முதல்ல மாதிரி வருஷத்துக்கு 4 படம் எடுக்க முடியல. பட் இப்போ எடுத்தாலும் ஒரு நல்ல படம், ஓடக்கூடிய படமாக எடுக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி படம் எடுக்கிறோம். நம்ம எங்கள் பேண்டர்னா அதாவது எப்படின்னா ஃபேமிலி ஓரியன்ட் படங்களை எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள் ஃபேமிலி ஓரியன்ட் படங்களுக்கு ரிலீஸ் பண்ணது அப்புறம் ரெண்டாவது வாரம் 3வது வாரம் பிக்கப் ஆகி அந்த படம்லாம் பெருசாக அப்புறம் தான் கொஞ்சம் ஆடியன்ஸ் வந்து மவுத் டாக்கில் தான் அந்த படங்களில் ஓடும். இப்போ அப்படி கிடையாது. ஒரு வாரத்தில் வந்து படத்தை எடுத்தாங்கணும். நம்ம ஒரு வாரத்துக்குள்ளே அதாவது ஆடியன்ஸ் நம்ம தேட்டருக்குள்ளே வர வைக்கலாம், படத்தை பேக்கப் பண்ணிடுவோம். அதனால தான் கொஞ்சம் யோசனை பண்ணி படம் எடுக்க வேண்டியது ஒன்றும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்து மூலமாக இன்னும் 8 படம் குறையுது போல 100 படங்களுக்கு. ஸோ அதுவும் முடிச்சுடுவோம் நினைக்கிறேன். அத்தனை பேரும் நான் படம் பார்த்ததுக்கப்புறம் நான் போய் நம்ம அருள்நிதி கிட்ட சொன்னேன், இது டபுள் ஹீரோ என் சன்னு நடிச்சிருந்தா ஜீவா நடிச்சிருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்துக்கு வந்து என்ன வேணுமோ, யாருக்கு வந்து எவ்வளோ ரோல் கொடுக்கணுமோ ஈக்குவலான ரோல் கொடுத்தாலும் 2 சீன் எக்ஸ்ட்ரா வந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் படம் ஓடணும், அவ்வளோதான். ஸோ எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் நம்ம ஈக்குவலாக தான் நம்ம கொடுத்துருக்கணுமோ. 2 பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின்ஸுக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. 2 பேருக்கும் நல்ல சான்ஸ் இருக்குது. பவானி மேலே வச்சுன்னா ஒருத்தருக்கு அடுத்த படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிச்சாங்க. அவருக்கு தகுந்த மாதிரி கதை தான் கண்டிப்பாக பண்ணுவோம். ஏன்னா நம்ம படத்துக்கிட்ட 6 படத்தில் நடிச்சவர் தானே அவர். ஸோ 7வது படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ், அதாவது ஒரு ஏன் நடிக்கக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது, நடிக்கக்கூடாதுன்னு ஒன்று இல்லவே இல்லை. கண்டிப்பாக நடிப்பார் நல்லா. அதாவது நான் அவரை வச்சு ஃபஸ்ட் படம் பண்ணும்போது அதாவது ஒரு இப்போ விஜய்க்காக நான் படம் எடுக்க வேண்டியது இருக்குது. இப்போ முதல்ல நான் கதைக்காக நான் விஜய் ஹீரோவை போட்டிருந்தேன். நம்ம இப்போ அப்படி கிடையாது. அவர் இமேஜ் வேறு லெவலில் இருக்கும்போது அவருடைய ஃபேன்ஸை அவருடைய பேச சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக உண்டான படம் கதை தேட வேண்டியது இருக்குது. ஸோ அந்த கதை கரெக்டாக தேடும்போது கண்டிப்பாக பண்ணுவோம்.